அதனுடைய தாக்கத்தை வந்து நம்மால் கொஞ்சம் குறைக்க முடியுமே தவிர இந்த விலையேற்றத்தை இந்த போர் நடக்கிற வரைக்கும் தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட்ஸ், ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரக்கூடிய அது மூடப்பட்டிருக்கு. அங்கே எந்த கப்பலும் போக்குவரத்து செய்வதற்கான துணிவு இல்லை. ஈரானியர்கள் நீங்கள் இங்கே பயணம் செய்யலாம், இதை நீங்கள் வரலாம் போகலான்னு சொன்னால் கூட யாரும் போர் சூழலில் அங்கே பண்ண மாட்டாங்க. அதற்கு காரணம் வந்து அவர்களுக்கு காப்பீடு தரக்கூடிய காப்பீடு நிறுவனங்கள் பல மடங்கு காப்பீட்டு தொகையை உயர்த்தி விட்டன இந்த போர் தொடங்கின பிறகு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த விலையேற்றம் வந்து தொடர்ந்து நடக்கும். $150 வரைக்கும் ஒரு பீப்பா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய எல்லாருடைய பொருளாதாரத்தையும் நலிவாக்கும். எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடுகளின் பொருளாதாரத்தை தவிர. அதனால் அவர்களுக்கு இது ஆதாயமான காலம், மற்றவர்களுக்கு இது ஒரு துன்பமான காலம். பட் நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனாக ரஷ்யாக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து கச்சா எண்ணெய் நம்ம தான் வாங்க போகிறோமே. அதனால் நமக்கு வந்து பெரிய அளவில், ஆனால் ரஷ்யர்களும் $100 ஒரு பீப்பா அப்படின்னா நமக்காக என்ன பழைய விலைக்கு தரப்போகிறாங்க? அவங்களும் $100 தான் தருவாங்க. எண்ணெய் வரத்துக்கு எந்த சிக்கலும் நம்ம இல்லாத வழி பண்ணிக்குவோம். ஆனால் எண்ணெயினுடைய விலையை குறைக்கிற இடத்துல யாருமே இல்லை. இந்த போர் நின்னா அது குறையும். GT Holidays, South India's #1 travel brand.